எல்லா அதிகாரிகள் எல்லாரும் சப்ளை பண்றீங்க தொழிலாளர் கொடுக்குறேன். அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்க நோய்வுப்படாம இருக்க சொல்லுங்க. நான் ஒத்துன்னு போயிடுறேன். நிலத்துக்கு தான் கொடுக்குறீங்கன்னு. ஏன் சார் எங்களை அடக்குறீங்க? அதிகாரி வாயை கொஞ்சம் ஓபன் பண்ண சொல்லுங்க சார். எங்க வாயை நாங்க முடிக்கிறோம். எதைத்தான் இவங்களே யார் சார் பேச சொல்றது? சார் எனக்கு நீங்க என் கால் ரெக்கார்டு கால் சார் உங்ககிட்ட எல்லாத்தையும் அந்த கால் ஃபார்வர்ட் பண்றேன் சார். இதுல என்ன என்ன கேள்வி கேட்கறாங்க மக்கள், என்ன நான் பதில் சொல்லுங்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க. உங்க முடிவு கொடுத்துருங்க. நீங்க இது வரைக்கும் நைட்ல இருந்து நேற்று மத்தியானத்துல இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேருக்கு கடந்த 6 மாதமா அரசு துறை எதுவுமே செயலிருந்து இருக்குது. அரசு துறை எதுவுமே செயல்பாட்டில் இல்லை. தேர்தல் ஜனவரியிலேருந்து தேர்தல் அந்த அதிகாரிகள்லாம் தேர்தல் பயிற்சியில் இருந்தாங்க. பிப்ரவரியிலேருந்து தேர்தல் பணிக்கு போயிட்டாங்க. மே மாதத்துக்கு பாடு கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்சாலும் இன்னைக்கு அரசு பொறுப்பேற்றுன்னு சொன்னாங்களே தவிர இந்த 2 மாசமா எந்த ஒரு துறையிலையும் அமைச்சர் பெருமக்கள் கிடையாது. சபாநாயகர் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு அரசு துறையும் செயல்பாட்டில் இல்லை. ஏதாவது மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும், யார்கிட்ட போய் பேசணும் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனை டெய்லி கரண்ட் தடைபடாத நாளே கிடையாது. இப்போ குடிநீர் பிரச்சனை, குடிநீர் விநியோகமே சுத்தமா சேர்ந்து போச்சு. இந்த வெய்ய காலத்துல மக்களுக்கு நல்ல குடிநீர் சுகாதாரம் குடிநீர் கிடையாது. உப்பு தண்ணி அந்த 4000 டிடிஎஸ் உள்ள தண்ணியை இன்னைக்கு அந்த மக்களுக்கு நம்ம விநியோகம் இல்லைன்னா நேற்று இந்த சிட்டி கேஸ்ன்னு ஒரு கம்பெனிக்கார அந்த ட்ரென்ச் பண்ணக்குள்ள பைப் லைன் உடச்சிட்டாராம். உடச்ச பிறகு அவரு அந்த பைப் லைன் உடச்ச பிறகு நேற்றுல இருந்து தண்ணி இல்ல. போன வாரம் கரண்ட் இல்லாத தண்ணி இல்ல. இன்னை வரைக்கும் தண்ணி இல்லாத மக்கள் திண்டாடி இருக்கிறாங்க. அதனுடைய பலனா தான் இன்னைக்கு மக்களை அவங்க சட்டமன்றத்தை முட்டையிட்டு போராட்டம் நடத்தினுக்கிறோம்.